தேமுதிகவினுடைய நிறுவன தலைவர், முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், எந்நாளும் மனிதநேயத்தினுடைய மறுஉருவமாய் வாழ்ந்த ஐயா திரு விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கு மண்ணுலகை விட்டு விண்ணுலகுக்கு சென்றிருக்கிறார். ஐயா விஜயகாந்த் அவர்களை பற்றி நம்ம கேட்கும்போது, அவர் எங்களுடைய குழந்தையினுடைய மருத்துவ செலவுக்கு உதவி இருக்காரு, என்னுடைய மருத்துவ செலவுக்கு உதவி இருக்காரு, எங்களுடைய குழந்தையை படிக்க வச்சிருக்காரு, அவர் எங்களுக்கு 2 லட்சம் பணம் கொடுத்தாரு, 3 லட்சம் கொடுத்தாரு, 10 லட்சம் கொடுத்தாரு, எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு, இப்படின்னு சொல்லி எங்களுக்கு இந்த சினிமாவில் சமத்துவத்தை ஏற்படுத்தியிருக்காரு, எங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டிருக்காரு, இப்படி சொல்லி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஐயா விஜயகாந்த் அவர்களை பொறுத்தளவுக்கு அவரை எங்களை ஏமாத்திட்டாரு, எங்கள் நேரத்தை அபகரிச்சுக்கிட்டாரு, இந்த மாதிரி யார் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு தங்களுடைய பொது வாழ்வில் சினிமாவாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, ரெண்டுலையுமே கட்டுக்கோப்புடன் வாழ்ந்த ஒற்றை தலைவன். மிகவும் வெள்ளந்தியான மனிதன். உள்ளொன்னை வச்சுக்கிட்டு வெளியொன்று பேசக்கூடிய ஆளாம் கிடையாது. எதிர்த்தாப்புல யார் இருந்தாலும் சரி, தவறுனா தட்டி கேட்கக்கூடிய பண்பு. இந்த மாதிரி வாழும்போதே மனிதர்களுக்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்த மனிதன் இன்றைக்கு விண்ணுலகுக்கு சென்றிருக்கிறார். ஆனால் அவர் செய்த நன்மைகள் ஒருபோதும் மக்கள் மனதை விட்டு மறையாது.